வியந்து பார்க்கும் அளவுக்கு சுமார் 430 கோடி ரூபாய் செலவு செய்து தனி தீவையே வாடகைக்கு எடுத்து திருமணத்தை நடத்தியுள்ளார் உலகின் மிகப்பெரிய பணக்காரரான ஜெஃப் பெசோஸ். செல்வந்தர்கள் தங்களின் திருமணத்தை ஆடம்பரமாக கொண்டாடுவது அவர்களின் மதிப்பை உலகிற்கு எடுத்து சொல்வதாகவே பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இந்தியாவில் நடந்த அம்பானி மகன் ஆனந்த் அம்பானியின் திருமணம் பெரிதாகவே பேசப்பட்டது. ஜப்பானில் நடந்த நடிகர் நெப்போலியனின் மகனின் ஆடம்பர திருமணம் கவனத்தை ஈர்த்தது. பாலிவுட் நடிகர் நடிகைகளின் திருமணங்களும் உலக அளவில் பேசும் அளவுக்கு பிரம்மாண்டமாக இருப்பது வழக்கமாகி வருகிறது. இவர்களே திருமணத்தை பிரம்மாண்டமாக நடத்தும் போது உலகின் 3வது பணக்காரராக இருக்கும் அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸ் தனது திருமணத்தை சாதாரணமாக நடத்திடுவாரா என்று கேட்கும் அளவுக்கு தண்ணீரில் மிதக்கும் நகரத்தையே வாடகைக்கு எடுத்து தனது திருமணத்தை நடத்தியிருக்கிறாரு ஜெஃப் பெசோஸ். சுமார் 19 லட்சம் கோடிக்கு சொந்தக்காரரான ஜெஃப் பெசோஸ் தனது நீண்ட நாள் காதலியான லாரன் சான்ஷிஷாவை இத்தாலியில் இருக்கும் வெனிஸ் நகரில் கரம் பிடித்துள்ளார். 61 வயதான ஜெஃப் பெசோஸ் 55 வயதான பத்திரிகையாளரும் தொலைக்காட்சி தொகுப்பாளருமான லாரன் சான்ஷிஷாவுடன் காதலில் விழுந்துள்ளார். இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு எடுத்ததில் இருந்தே சர்ச்சைகள் கிளம்ப தொடங்கின. திருமணத்தில் அழைப்புதலில் யாரும் பரிசுகளை அளிக்க வேண்டாம், நண்பர்கள் தரும் பரிசு பொருட்கள் வெனிஸ் நகரின் இயற்கை வளங்களை பாதுகாக்க யுனெஸ்கோ வெனிஸ் அமைப்புக்கு நன்கொடையாக வழங்கப்படும் என குறிப்பிட்டு கவனத்தை ஈர்த்தது. இது மட்டுமல்லாமல் திருமண அழைப்புதலில் பறவைகள், பட்டாம்பூச்சிகள், படகு உள்ளிட்ட வெனிஸ் நகரத்தின் அம்சங்களை குறிக்கும் சித்திரங்கள் இடம்பெற்றிருந்தன. திருமண பத்திரிகையில் இயற்கை வளங்களை பாதுகாக்க வலியுறுத்தும் விதமாக சித்திரங்கள் இருந்தாலும் ஜெஃப் பெசோஸ் திருமணத்தால வெனிஸ் நகரின் இயற்கைகளில் பாதிக்கப்படுவதாக கூறி உள்ளூர் மக்கள் போராட்டத்தில் குதித்தனர். இதற்கு காரணம் ஜெஃப் பெசோஸ் என்ன சாதாரண ஆளா? உலக பணக்காரரான அவரோட திருமணத்துக்கு உலகில் உள்ள பணக்காரர்களும் திரை பிரபலங்களும் தலைவர்களும் பங்கேற்பதால் படகு சவாரிக்கு தடை, பொருட்கள் விற்க தடை என அதிக கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். இதனால் வெனிஸ் நகர மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் அதிக மக்களின் வருகையால் எழில் கொஞ்சம் வெனிஸின் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் என்றும் கூறப்பட்டது. இப்படி எதிர்ப்புகள் கிளம்பியதால் திருமணத்திற்கு அனுமதி வழங்க அதிக செலவாகும் என டிமாண்ட் வைத்துள்ளார் வெனிஸ் நகர மேயர். அதை கேட்ட ஜெஃப் பெசோஸ் தன் திருமணத்தை வெனிஸில் நடத்த எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்வேன் என்று சொல்லி அதிக விலையை கொடுத்துள்ளார். கட்டுப்பாடுகள், எதிர்ப்புகள் என சர்ச்சைகளுக்கு இடையே நடந்த திருமணத்தில் பங்கேற்ற உலகின் மிக முக்கியமான தலைவர்கள், தொழிலதிபர்கள், திரைப்பிரபலங்கள் உட்பட 200 பேர் பங்கேற்க மட்டுமே அழைப்புதல் கொடுக்கப்பட்டது. 3 நாட்களாக நடைபெற்ற ஜெஃப் பெசோஸ் திருமணத்தில் பில் கேட்ஸ் தனது காதலியுடனும், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மகள் இவாங்கா ட்ரம்ப் தனது கணவருடனும், பிரபல தொகுப்பாளர் ஓப்ரா வின்ஃப்ரே, நடிகை சிட்னி ஸ்வீனி, பிரபல தொழிலதிபரும் அமெரிக்க ஊடக பிரபலமுமான ஜெனர் உள்ளிட்ட முக்கிய பிரபலங்களும் பங்கேற்றனர். முன்னதாக வெனிஸின் சான் கியோர்கியா என்ற தீவில் நடந்த திருமணத்துக்கு விருந்தினர்கள் அனைவரும் படகு மூலமா அழைத்து செல்லப்பட்டனர். ஜெஃப் பெசோஸ் தனக்கு சொந்தமான பிரம்மாண்ட படகில் லாரன் சான்ஷிஷாவுடன் திருமணம் நடைபெறும் தீவுக்கு சென்றார். திருமணத்திற்கு வரும் விருந்தினர்கள் தங்க 5 ஆடம்பர விடுதிகளை புக் செய்யப்பட்டிருந்தது. விருந்தினருக்கான உபசரிப்புகள், அவர்களின் போக்குவரத்து வசதி, பாதுகாப்பு, இசை, பாடல் நிகழ்ச்சி என கோலாகலமாக தனது திருமணத்திற்கு சுமார் 430 கோடி ரூபாய் வரை செலவானதாக கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.